வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்குல வெளியான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் சைந்தவ். இந்த சைந்தவ் படம் வந்து தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது அமேசான் ப்ரைம் வீடியோவில். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெங்கடேஷ், ஸ்ரத்தா ஸ்ரீநாத், ஆர்யா, ஆண்ட்ரியா அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சைலேஷ் கோலனும் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹார்பரில் ஒரு கிரெயின் ஆப்ரேட்டராக இருக்கார். இவருக்கு ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்காங்க. ஸோ பொண்ணுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது. டாக்டர் வந்துட்டு சொல்கிறாங்க 17 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு ஊசி வந்து இந்த பொண்ணுக்கு போட்டால் தான் அந்த பொண்ணு வந்து குணமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான நோயில் இருக்கிற அந்த பொண்ணை வந்து நம்ம ஹீரோ காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பெரிய பெரிய வெப்பன் டீலர்கிட்ட எல்லாம் நம்ம ஹீரோ வந்து வேலை பார்த்துருக்காரு. ஸோ அதனாலேயே நம்ம ஹீரோவுக்கு சில பிரச்சனைகள் வந்து உருவாகுது இப்போ ப்ரெசென்ட்டில். ஸோ அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எப்படி சால்வ் பண்ணார், ஃபைனலாக இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த சைந்தவ் படத்துடைய கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கான கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு புதுமையான கதை அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இந்த மாதிரி பேட்டர்ன்லேயே நிறைய படங்களை வந்து பார்த்துருப்போம். அதாவது ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய கேங்ஸ்டராகவோ இல்லை வேறு ஏதாச்சும் வேலை வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்போ ப்ரெசென்ட்டில் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியான நிறைய படங்கள் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் இது ஒன்று அப்படின்னாலும் ஸ்க்ரீன் பிளேவை முடிஞ்ச வரைக்கும் எங்கேஜிங்காக வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோடைய மெயின் பாசிட்டிவ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டண்ட் கோரியோகிராஃபி. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கான கேமரா ஆங்கிள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ரசிக்கும் விதத்தில் வந்து எடுத்திருந்தாங்க. நிறைய ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகளும் இந்த சில ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்துட்டு வரும். அண்ட் இந்த மாதிரியான படங்கள் இப்போ ரீசெண்டாக நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கன் யூஸ் பண்ணி வந்து சண்டை போடுறது, இந்த மாதிரி கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஹை மூமெண்ட்டை கொண்டு வருது, இந்த மாதிரி இந்த படத்துலேயும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு பார்ட் 2க்கான ஒரு லீடு வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆக்டர் வெங்கடேஷ் ஆகட்டும், ஸ்ரதா ஸ்ரீநாத் ஆகட்டும், ஆர்யாவாகட்டும், ஆண்ட்ரியாவாகட்டும், அதுக்கப்புறமா இந்த படத்தில் நடித்த வில்லன் கேரக்டருடைய பர்ஃபார்மன்ஸை வந்து குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். ஸோ அவருடைய பேர் வந்து தெரில. பேட்டை படத்தில் வந்து வில்லனாக வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் தான் ரகடா ஃபேஸை வச்சுட்டு எப்போ பாரு மிரட்டிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு வில்லன் மாதிரி இல்லாமல் ஒரு காமெடி கலந்த ஒரு வில்லன் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ அவரோட கேரக்டரை வந்து நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது எப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு கேரக்டரை வந்து பார்க்க வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை ஓரளவுக்கு காப்பாற்றுறது அந்த வில்லனுடைய பர்ஃபார்மன்ஸும் ஆக்ஷன் சீக்வன்ஸும் அப்படின்னு சொல்லலாம். கதை அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் கம்மி தான். முழுக்க முழுக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் நம்பி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. எமோஷனல் கனெக்டும் இந்த படத்தில் அங்கங்கே ஆனாலும் ஓரளவுக்கு இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஏற்படுது. ஏன்னா இந்த அப்பா பொண்ணுக்கான அந்த பாண்டிங்கே வந்து சரியாக சொல்லப்படலை. அதாவது எமோஷ்னலாக வந்து காட்டுறாங்க, பட் ஆடியன்ஸுக்கு வந்து அந்தளவுக்கு போய் ரீச் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஏற்பட்டுச்சு. இந்த படத்துக்கான மேக்கிங், சினிமோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாகத்தான் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த படத்தில் வந்து பிரச்சனையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரச்சனைகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கதை இப்படி தான் போய் முடிய போகுது அப்படின்னு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அண்டு இந்த மாதிரியான கதைகளை வந்து நிறைய படங்களில் நம்ம பார்த்துருப்போம் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்து ஏற்படுது. படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு ஹை பாயிண்டில் கொண்டு போய் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்ட் 2க்கு லீடு வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு சமீப காலமாக வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது கன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. கிளைமேக்ஸ் நெருங்கினா கன் எடுத்துகிட்டு டப்பு டப்புன்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான படங்கள் நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனாலே என்னமோ இந்த படம் வந்து பெரிய லெவலில் என்ன சுவாரஸ்யப்படுத்தலை. ஒரு நீட்டான ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்னு இந்த சைந்தவ் படத்தை வந்து சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்கேஜிங்காகவும் தான் கொண்டு போயிருந்துருக்காங்க. பட் ஆக்ஷன் காட்சிகளை மட்டுமே நம்பாமல் கதையிலே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பார்க்க இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். படத்துக்கான தமிழ் டப்பிங் நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க. வெங்கடேஷுக்கான அந்த வாய்ஸ் மட்டும் வேறு யாராச்சும் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ ஃப்ரீ டைம் கிடச்சா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.